ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக நல்லா மொறுன்னு ஒரு முறுக்கு ரெசிபி செய்ய போகிறோம். ஒரு டைம் இந்த முறுக்கு ரெசிபியை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப எப்போ முறுக்கு செஞ்சாலும் கண்டிப்பாக இதே ரெசிபியை தான் ட்ரை பண்ணுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபெஸ்டிவல் டைம்லலாம் செய்கிறதுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மாவு பிசைகிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து சலடை வச்சுருக்கேன். இதில் 280 ml கப்பால் ஃபஸ்ட்டு 2 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட கப்பி குருணை இல்லாமல் இதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மொத்தமாக 4 கப் அளவுக்கு அரிசி மாவு யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 கப்பு மட்டும் நான் சலிச்சு எடுத்திருக்கேன். இப்போது அதே போல் திரும்பவும் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நான் நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ மொத்தமாக 4 கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துருக்குறோம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக எந்த கப்பில் நம்ம அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ இதையும் அப்படியே சலடையில் சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம என்ன தான் ஃபைன் பவுடராக அரைச்சாலும் அதில் கொஞ்சமாக கப்பி குருணை இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அரைச்சிட்டு நல்லா இந்த மாதிரி சலிச்சுக்கோங்க. பாருங்கள், இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ண போகிற முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா அவலுங்க. நான் இன்றைக்கி லேஸ் அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கெட்டி அவல் இல்லை சிகப்பு அவல் எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிக்சர் ஜாரில் 2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த அவல் பவுடரை அப்படியே சலடையில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுலேயும் கொஞ்சம் கூட கப்பி குருணை இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அவல் சேர்க்கறதுனால முறுக்கு நமக்கு நல்லா சாஃப்டாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. மொத்தமாக 4 கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் 2 கப் அளவுக்கு அவலும் சேர்த்துருக்குறோம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கூடவே 2 டீஸ்பூன் கருப்பு எள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன். அதை கையில் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கசக்கிட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அரிசி மாவு, பொட்டுக்கடலை பவுடர், அவல் பவுடர் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு இதை கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா சூடாக இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சூடான எண்ணெய் சேர்த்து மாவு பிசையும் போது முறுக்கு நமக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். அதே சமயம் முறுக்கு நமக்கு அதிகமாக எண்ணெய் இழுக்காது. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க. அந்த எண்ணெய் வந்து மாவோட எல்லா இடத்துலையும் நல்லா படணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நார்மலாக நம்ம முறுக்குக்கு மாவு பிசைவோம் இல்லைங்களா, அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணியை ஒரேடியாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா மாவு இலகுவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரேடியாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு வந்து கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், விரல் வச்சு அழுத்துனீங்கன்னா நல்லா பதியுது இல்லைங்களா, இதுதான் நமக்கு சரியான பக்குவம். இப்போ மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி தேன்குழல் வச்சு தான் இதை செய்ய போகிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஸ்டார் அச்சு இருக்குது இல்லைங்களா, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை முறுக்குழக்கில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதிலருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை நல்லா உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு இதை அப்படியே முறுக்குழக்கில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது முறுக்கு பிழிகிறதுக்கு நான் வந்துட்டு ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்திருக்கேன். அதில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே முறுக்கு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் சின்ன சின்ன முறுக்காக தான் செய்ய போகிறேன். அதனால் குட்டியே நான் வந்து பிழிஞ்சிக்கிறேன். பிழிஞ்சிட்டு அந்த எட்ஜை வந்து ஒட்டி விடுங்க. அப்போ தான் எண்ணெயில் போடும்போது நமக்கு பிரியாமல் இருக்கும். பாருங்கள், அழகாக கையில் எடுக்க வருது. இப்போ இதை பொரிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய முறுக்கை இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. முறுக்கு கொஞ்சம் கூட பிரியாது ஃப்ரெண்ட்ஸ், பர்ஃபெக்டாக வரும். உங்களால் எவ்வளோ முறுக்கு சேர்க்க முடியுதோ அவ்வளோ முறுக்கு நீங்கள் ஒரே டைமில் சேர்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வேக விடுங்க. நம்ம இதில் அவல் சேர்த்துருக்கிறதுனால முறுக்கு வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். அவசரப்பட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூவியாயிடும், நம்ம வச்சு சாப்பிட முடியாது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வேக விடுங்க.
ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வெந்து செவக்கிற வரைக்கும் இதை நல்லா வேக விடுங்க. இந்த பபுள்ஸ் எல்லாம் முழுமையாக அடங்கணும், அது வரைக்கும் வேகட்டும். பாருங்கள், அந்த பபுள்ஸ் எல்லாம் முழுமையாக அடங்கிட்டு முறுக்கு எல்லாமே நல்லா வெந்து கலர் மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா? இந்த பக்குவம் வர வரைக்கும் வேக விட்டுருங்க. இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வேறு ஒரு கரண்டியில் நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மாற்றும் போது அதில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸஸ் எண்ணெய் எல்லாமே நமக்கு வடிஞ்சிரும். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்லா மொறுன்னு ஒரு முறுக்கு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.